ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைய தினத்திலிருந்து நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து எருசலேமிலே அவன் தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை உரைத்தான். யூதா தேசமானது பாபிலோனியரால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதனாலே அவருடைய வார்த்தையானது தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததை தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். நம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலேயும் கூட அதை நாம் நேற்றைய தினம் வரைக்கும் தியானித்தோம். இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே முதல் 25 அதிகாரங்களிலே ஜனங்களை குற்றம் சாட்டி அவர்களை எச்சரிக்கிறதான காரியங்களை நாம் காண முடியும். 26ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே ஜனங்கள் மனம் திரும்பும்படியான எச்சரிப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே அவர்களுக்கு நம்பிக்கை தரும்படியான வெளிப்பாடுகளையும் எரேமியா கூறுகிறதை நாம் வாசிக்க முடியும். 46ஆம் அதிகாரத்திலிருந்து 52ஆம் அதிகாரத்திலே யூதாவுக்கும் எருசலேமுக்கும் தேவன் பாபிலோனியரின் மூலமாக வைத்திருக்கிறதான தண்டனையை, நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை நாம் காண முடியும். அதே சமயத்திலே அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறதான காலம் வரைக்குமான தீர்க்க தரிசனங்களையும் உரைத்திருக்கிறார். முதல் அதிகாரத்தின் 2ஆம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே எரேமியா வாழ்ந்த காலங்களும் அவர் வாழ்ந்ததான நாட்களிலே யூதாவை ஆண்டதான ராஜாக்களையும் குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்பவனுடைய நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்பவனுடைய 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்திலே சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது எரேமியாவை தேவன் எப்பொழுது தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற இடத்திலெல்லாம் நான் வாயிலே போடும் வார்த்தையை பேசு என்று சொல்லி பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். மாத்திரமல்ல, நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறதான வேளையிலே அநேக அடையாளங்களை தேவன் எரேமியாவுக்கு காட்டி அதன் மூலமாக வெளிப்பாடு கொடுப்பதையும் காண முடியும். 1ஆம் அதிகாரத்திலேயும் கூட நாம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எரேமியாவே என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரிதான், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். 2ஆம் தரமும் கர்த்தர் என்னை பார்த்து, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட பொழுது, பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். இப்பொழுது வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லோரும் மேலும் வரப்போகிறது. நான் வட திசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒளிமிக வாசலுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணத்துக்கு விரோதமாகவும் வைப்பார்கள் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை கூறினதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவார்கள் என்பதை தேவன் எரேமியாவுக்கு அடையாளங்களின் மூலமாக காட்டினார். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள் என்பதை அறிந்ததான எரேமியாவுக்கு மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்த உன் விடவயதின் பக்தனையும் வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருக்கிறது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக உரைக்க கூறுகிறார். இளவயதின் பக்தி என்று கூறும் பொழுது ஆதி காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தது குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே நடக்கிறதான காரியங்களாக 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது
கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள் என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, எந்த ஜாதியாவது தேவரல்லாத தங்கள் தேவர்களை மாற்றியது உண்டோ? என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் 13ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டினார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான் என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார். ஆகவே தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாதிருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என உணர்ந்து கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு வருகிறது. தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கிறதான வேளையிலே, பூர்வ காலத்திலே நான் உன் முகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். ஆகிலும் உயரமான சகல மேட்டிலும் பச்சையான சகல மரத்திலும் நீ வேசியாக தெரிகிறாய். உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக மாறிப்போனாய். மூவர் மணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது. உனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையில் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதையைப் போல இருக்கிறாய். உன் கால் வெறுங்காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சியடையாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் அது கூடாத காரியம் என்று சொல்லுகிறாய். அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்று சொல்லுகிறாய். திருடன் அகப்படுகிற பொழுது எப்படி வெட்கப்படுவானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தாரும் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ தகப்பன் என்றும் பல்லை பார்த்து என்னை பெற்றாய் என்றும் அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறதுனாலே வெட்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை இரட்சியும் என்கிறார்கள். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன்னை இரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டுமே என்று ஆண்டவர் கூறுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 36ஆம் வசனத்திலே, நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? அசிரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்கி போவாய். உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது என்பதாக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, எரேமியாவும் கூட உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு தேவன் ஒரு புருஷன் தன் மனைவியை தவறான வழியிலே நடக்கிறாள் என்று அறியும் பொழுது தள்ளிவிடுவதற்காக அவளை விவாகரத்து செய்வது போல நானும் கூட இஸ்ரவேலை வெறுத்து அவர்களை தள்ளிவிட்டேன் என்று அடையாளப்படுத்தி கூறுகிறார். ஆனாலும் கூட எரேமியா கர்த்தர் என்னிடத்திலே திரும்பி வா என்று அழைக்கிறார் என்பதாக அறைகூவல் விடுகிறார். யோசியா ராஜாவின் நாட்களிலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தையாக, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணுகிறாள். இப்படியெல்லாம் செய்த பின்பு என்னிடத்திலே திரும்பி வா என்று நான் சொன்னேன். ஆனாலும் திரும்பி வராதபடிக்கு சீர்கட்ட நிலைமையிலே அலைந்து கொண்டிருக்கிறாள். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகியோ கள்ளத்தனமாக திரும்பினாலே அல்லாமல் முழு இருதயத்தோடும் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே எரேமியாவே, நீ வட திசையை பார்த்து சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று சொல்லு. நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவர் என்று சொல்லுகிறேன். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேற்பார்கள். நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்லுகிறதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, நீ செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். தங்கள் பொல்லாத இச்சையின்படி நடவாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்யாதபடிக்கு அவரிடத்திலே திரும்புவார்கள். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்தேன். ஜனக்கூட்டத்துக்குள்ளே நல்ல சுதந்திரமான தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். நீங்கள் எனக்கு தூரம் போய் எனக்கு துரோகம் செய்தது மெய்தான்.
சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விரதா. இஸ்ரவேலின் இரட்சிப்பு தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய்யாக இருக்கிறது என்று எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக உரைக்கிறதான இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, என் ஜனம் தூரம் போனாலும் நான் அவர்கள் என்னிடத்திலே திரும்பி வரும்படியாக காத்திருப்பேன் என்பதாக உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட அநேக நேரங்களிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை அன்புள்ளவராக, கிருபை இரக்கமுள்ளவராக நமக்காக காத்திருக்கிறார். அவரிடத்திலே நாம் திரும்பும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளின் வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.